இந்த கடையை இந்த இடத்திலே துவக்கி வைத்திருக்கின்றோம். இதுபோல நமது ஒன்றியத்திலே ஏறக்குறைய 7வது கடை என நினைக்கின்றேன். 7வது கடை இங்க நம்ம திறந்து வச்சிருக்கிறோம். ஆக மக்களுடைய சிரமங்களை குறைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இந்த செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா 140 கார்டு தான். ஆனா 140 கார்டுக்கு பிரிக்க முடியாத சூழ்நிலை ஒரு காலகட்டத்தில் இருந்தது. முடியாதுன்னாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 150 அப்படி குறைஞ்சு வந்தது. இதையெல்லாம் அறிந்த 300 கார்டு தான் பிரிக்கணும்னு ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் 250 ஆக்குனாங்க. அப்புறம் இந்த மக்களுடைய கஷ்டங்களை தெரிந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு 150 அட்டைகள் இருந்தால் பிரித்து கொடுக்கலாம் என்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்று நாம் இந்த கடையை திறந்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அது தாய்மார்கள் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இங்கிருந்து இவ்வளவு தூரம் போய் அதுக்கு முன்ன போனோம்னா இந்த ரோடு சரியா இருக்காது, கல்லும் முள்ளுமா கிடக்கும். இன்னைக்கு அந்த தார் சாலையை ஏறக்குறைய 50 லட்சம் ரூபாய் செலவுல தார் சாலையை அமைத்து நீங்கள் வந்து செல்வதற்கு வசதியாக செய்திருக்கின்றோம். அந்த சிரமம் கூட இல்லாத அளவிற்கு இன்று நீங்கள் இங்கு ஊர்லேயே உங்க இடத்திலேயே உங்களது பொருட்களை பெறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அரசு செய்திருக்கிறது என்றால் அதை பாராட்ட வேண்டிய ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு தான் அந்த பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். அதே போல நம்முடைய டிஆர் அவர்கள், நான் எந்த கோரிக்கை வச்சாலும் அது உடனே செய்து முடிக்கக்கூடிய ஒரு டிஆர் அவர்கள், அதே போல வட்ட வழங்கல் அதிகாரி டிஎஸ்ஓ அவர்கள், அவரும் என்னுடைய மனுக்கள் எது வந்தாலும் உடனடியாக அதை பரிசீலனை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வட்ட வழங்கல் அதிகாரி டிஎஸ்ஓ அவர்கள், அதே போல சிஎஸ்ஆர் அவர்கள், இந்த கூட்டுறவு சங்கங்களை எல்லாம் கண்காணிக்கக்கூடியவர், அதே போல நம்முடைய கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் அவர்கள் திருமலை அவர்கள், அதே போல நம்ம சேல்ஸ்மேன் குமார் அவர்கள், இவர்கள் எல்லாம் கூட இருந்து ஒத்துழைச்சதுனால ஊராட்சி மன்ற தலைவர் நம்முடைய கிளை கழகத்தின் செயலாளர் வாசு அவர்கள் எல்லாம் முன்னிருந்து செய்ததுனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமை இங்கே உருவாகி இருக்கிறது. உங்களுடைய சிரமங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவ்வளவு தூரம் போய் வாங்க வேண்டிய பொருளை இங்க வாங்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இதுல இந்த ஆட்சி எப்படி நடந்திருக்கிறதுக்கு ஒரு சாட்சி இது. இன்னைக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா இந்த அரிசியை வாங்கி போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு கோழிக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் போடக்கூடிய காலங்கள் இருந்து இன்னைக்கு தாய்மார்கள் நீங்க எல்லாம் இந்த 2-2.5 வருஷமா இந்த அரிசி பருப்பெல்லாம் வாங்குறீங்க. மனசாட்சியோட சொல்லுங்க எந்த அளவுக்கு தரம் உயர்ந்து இருக்கிறது பொருள். நம்ம சாப்பிடுற அளவுக்கு தரம். நீதான் தலை ஆட்டலாம், அவங்க தரம் எவ்வளவு உயர்ந்து இருக்குது பாருங்க.